ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெறும் ஊறுகாய் அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். வீட்டில் காய்கறி இல்லை எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி டைமில் டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சாதத்துக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் சாம்பார் பவுடரும் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயமும் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூடவே 10 பல் பூண்டும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா கூட ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பும் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சா போதும். இந்த சாதம் குலைவாலாம் இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் செம்ம வாசனையாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் துருவலும் மல்லி இலையும் போட்டு பரிமாறிடலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும், அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தயிர் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தயிர், அப்பளம், சேப்பங்கிழங்கு ஃப்ரை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.